தாம் எமக்கு அளித்துள்ள தண்டனை மூலமாக ஒன்று மட்டும் தெளிவுபடுகிறது. தாம் இன்னமும் இந்த சதியை முழுமையாக நம்பவில்லை அல்லவா? இக்கணம் நான் வாக்களிக்கிறேன். தங்கள் மனம் கோணும்படி நான் நடக்க மாட்டேன். தவறு இழைத்தவருக்கு தண்டனை அளிக்காவிடில் இழைத்த தவறை அவர் எவ்வாறு புரிந்து கொள்வார்? ஒருவேளை புரிந்து கொள்ளவில்லை என்றால் தவறை எவ்வாறு திருத்திக் கொள்வார்? எனது ஆணைகளை நிறைவேற்றாவிடில் அதன் அர்த்தம் பிரஜாபதி தட்சிணானை என்னை அவமதிப்பதாகும். அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது என் மகளுக்கும் பொருந்தும். சதி என்னுடைய மகளாயிற்றே என்று அவளுக்கு நான் தண்டனை வழங்காமல் இருந்தால் தவறு இழைப்பவர்களுக்கு எவ்வாறு நான் தண்டனை வழங்குவேன்? தக்ஷ மகாராஜா, சதி செய்து தீங்கிழைத்தவன் தான் தவறு செய்தவனாகிறான். அறியாமல் செய்த செயல் எவ்வாறு சதியின் தவறாகும்? அவர்களது செயலுக்கு இவ்வளவு கடுமையான தண்டனை வழங்குவது அவசியம்தானா அரசே? காஷ்யப முனிவரே, அறியாமல் பேசுகிறீர்கள். இழைக்கப்படும் செயலில் தவறு இருந்தால் அச்செயல் அவசியம் தண்டனைக்குரியதாகிறது. தக்ஷ மகாராஜா சதிக்கு தண்டனை அளித்து தமது நடுநிலையை வெளிப்படுத்தி இருக்கிறார். தங்களின் அபிப்பிராயத்தை நான் ஏற்கிறேன். அதற்காக பிருகு முனிவரின் அபிப்பிராயத்தை நான் எதிர்க்கவில்லை. சதி செய்த தவறால் கலங்கி நிற்கிறேன். இதில் வேறு சிலருக்கும் சம்பந்தம் இருக்கலாம். தக்ஷனின் ஆணைக்கு விரோதமாக செயல்பட்டு பகவான் விஷ்ணுவின் விக்கிரகத்திற்கு அருகே லிங்கம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. என்னுடைய மகளை பிரம்மையில் ஆழ்த்தி லிங்கத்தை பிரதிஷ்டை செய்யும் தைரியம் எங்கு சிலருக்கு ஏற்பட்டிருக்கிறது? என் மகளை விட அதிக தண்டனை பெற வேண்டியவன் அந்த சிற்பி அல்லவா? என்னுடைய தான தர்மங்களை ஏற்று வாழ்கின்றவன் பிரஜாபதி தட்சனிடம் விசுவாசத்தை காட்ட வேண்டியவன் சிவனிடம் காட்டிவிட்டான். என் மகளுக்கு தண்டனை வழங்கியது என்னை பொறுத்தவரை சரியாகும். அடுத்து சிற்பிக்கு தண்டனை வழங்குவேன். என்னுடைய இந்த முடிவை தடுத்து பேசும் அதிகாரம் இந்த அவையில் எவருக்கும் கிடையாது. அமைச்சரே, வணங்குகிறேன் அரசே. சிற்பி தான் செய்தது தவறென்று ஒருவேளை உணர்ந்திருந்தால் அவன் உயிரோடு இருக்க சாத்தியமில்லை. ஒருவேளை உயிரோடு இருந்தால் என்னுடைய அவைக்கு துரோகியான அவனையும் அவனை சார்ந்தவர்கள் அனைவரையும் இழுத்து வாருங்கள். உத்தரவு மகாராஜா.
இப்படி ஒரு முடிவை எவ்வாறு எடுக்க துணிந்தாய்? என் வாழ்வில் ஒருவனை நான் என்னுடைய விரோதியாக பாவிக்கிறேன் என்று எவ்வாறு நீ மறந்தாய்? சிவனை பற்றி நான் உன்னிடம் கூறாமல் இருந்ததற்கு காரணம் அவனை பற்றி நீ அறியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். சிவனெனும் அந்த நாமம் உன் சிந்தையில் எழக்கூடாது என்று எண்ணியிருந்தேன். நீ செய்த தவறுக்கு பரிகாரமாக இப்போது என்ன செய்ய போகிறாய்? அவையோர் முன் அவமானப்பட்ட பிறகும் தந்தை உன்னை தட்டி கொடுப்பார் என்று எண்ணினாயா? லிங்கத்தை அங்கு ஸ்தாபித்து தந்தையின் மானத்திற்கு நீ பங்கத்தை விளைவித்து விட்டாய். நீ எதற்காக இங்கு வந்திருக்கிறாய்? தயங்காமல் கூறு. கூற வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் கூறும் வார்த்தைகளை கேட்பாரில்லையோ என்று தோன்றுகிறது. என் வார்த்தைகளை கேட்பது பிரஜாபதியாக இருந்தால் அவர் இந்த மனுவின் புதல்வியான பிரசூதி மேல் இரக்கம் காட்ட வேண்டும். ஒருவேளை என் வார்த்தைகளை கேட்பது என் சுவாமியானால் ஒரு மனைவியாக, ஒரு தாயாக என் வேதனையை புரிந்து கொள்ள வேண்டும். மனுவின் புதல்வி பிரசூதியாக இருந்தால் அவள் பிரஜாபதியின் நிலைமையை புரிந்து கொள்ள வேண்டும். என் மனைவியாக இருந்தால் அவள் அனுபவிக்கும் வேதனைகளை இந்த கணவனும் அனுபவிப்பான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அவச்செயல் செய்யும் அந்த சிவனை தவத்தால் இந்த யுத்தத்தில் நான் வெல்ல வேண்டும். என்னுடைய இந்த முயற்சியில் உடுக்கை கொண்டவனை ஒடுக்க அனைவரும் உடன் இருக்க வேண்டும். தங்களின் வார்த்தைக்கு நான் மறுவார்த்தை என்றேனும் பேசியுள்ளேனா சுவாமி? ஆனால் ஈன்றெடுத்த மகள் வேதனையில் வாடுவதை பார்ப்பதற்கு என்னால் இயலவில்லை. அதை நான் அறிவேன். உன் மகள் மீதுதான் உனக்கு என்றும் கவலை. தங்களுக்கு கவலை இல்லையா சுவாமி? சதி செய்த தவறுக்கு அவளுக்கு தண்டனை அளித்து மனம் கலங்கும் தங்கள் நிலை எனக்கு புரியாமல் இல்லை சுவாமி. தாம் அவள் மீது உயிரையே வைத்துள்ளீர்கள். ஆனால் அவளும் தங்களை போன்றே குணம் கொண்டவள், பிடிவாதக்காரி. தங்கள் இருவர் பிடிவாதத்திற்கு இடையிலும் இருதலை கொல்லி எறும்பாக நான் வாடுகிறேன். அரியணையில் விற்றிருந்த அரசாளும் ஒருவன் ஹரியின் பெயரால் வாழ்வில் நெறி தவறாதிருந்தால் அவனுடைய பிரஜைகளும் அறநெறி தவறாது வாழ்வர். அவையினர் அனைவர் முன்னும் அவமானம் கொண்டேன். இருப்பினும் ஆனந்தம் கொள்கிறேன். என்னுடைய மகளான சதி அந்த பிராயச்சித்தத்தை ஏற்று தான் பிரஜாபதி தக்ஷனுடைய புதல்வி என்று இன்று நிரூபித்து விட்டாள். தந்தையின் மானத்தை புதல்வி காத்தாள் என்பதற்காக இந்த பிரஜாபதி தக்ஷன் மனமாற பெருமிதம் கொள்கிறான்.